ஹெல்மெட் அணியாமல் செல்பவர்களின் வாகனங்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்வதற்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவை பிறப்பித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி கிருபாகரம் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான சமூக ஆர்வலர் நெம்மு வசந்த் தரப்பு வழக்கறிஞர் ஹெல்மெட் அணியாதவர்களிடம் இருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்று கோரினார். அதை ஏற்க மறுத்த நீதிபதி கிருபாகரன் இருசக்கர வாகனங்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்கு தடை விதிக்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று ஆஜரான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் கடந்த 2007ஆம் ஆண்டு ஹெல்மெட் அணிவதிலிருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தமிழக அரசு விலக்கு அளித்தது போல தற்போதும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதி கிருபாகரன், எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்றார். மேலும் வழக்கின் விசாரணை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே உற்பத்தி குறைவால் தரமான ஹெல்மெட்டுகள் வரத்து குறைந்து விட்டதாக ஹெல்மெட் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆந்திரம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் தரமான ஹெல்மெட்டுகளுக்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நீடிப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். 70% பீப்புள் ஜனங்களெல்லாம் கம்மி விலையில பார்க்குறாங்க. என்னென்னா போலீஸ்க்கு பயந்துட்டு தான் அவங்கள போடுறாங்க. 30% பீப்புள் பிராண்டட் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ப்ரொடெக்ஷன் அவங்க யோசிக்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் இருக்குனாலேருந்து டிமாண்டு கம்பெனி ஐட்டமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லோக்கல் ஐட்டமுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. பிராண்டட் ஐட்டம் சப்ளை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஐட்டம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு டிமாண்ட் கூட ஜாஸ்தி இருக்குது. டிமாண்ட் சப்ளை கேப் இன்னும் அதிகமாக இருக்குது. கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது இன்க்ரீஸ் பண்ணால் கூட என்ன ஆயிடுச்சுன்னா பக்கத்து ஸ்டேட்ஸில் கூட இதே ரூல்ஸ் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானா கூட பார்த்தீங்கன்னா இதே ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது ஓவரால்.